நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து சென்சர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்டியூசர்ஸ் பற்றி. இந்த டாபிக் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இது ஒரு சாப்டராகவே இருக்கும். ஆனால் வந்து இது கொஞ்சம் குழப்பற கான்செப்ட் தான். நம்ம அதை வந்து இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்னு கூட நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கீங்க. அந்த ஃப்ளைட் வந்து நீங்க விண்டோ எட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா மேகமூட்டமா இருக்கும். நம்ம வந்து கிளவுடுக்கு நடுவுல வந்து ஃப்ளைட் போயிட்டுருக்கும். நம்மளுக்கு பயம் வந்துரும். எப்புட்றா இறக்க போறாங்க ரன்வேல? இவ்ளோ மேகமூட்டம் இருக்கே! ஒண்ணும் தெரியல. எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. ஆனா நம்ம கவலையே பட தேவையில்ல. ஏன்னா பைலட் வேர்ல்ட்ல வந்து ஒரு டெர்மினாலஜி இருக்கு. இன்ஸ்ட்ருமென்ட் ஃப்ளையிங் அப்படின்னுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமென்ட் ஃப்ளையிங்கோட அர்த்தம் என்னன்னா, அவங்க வந்து அவங்க நேர்ல பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமென்ட்ட நம்பி அவங்களால வந்து ஓட்ட முடியும். ஏன் இன்ஸ்ட்ருமென்ட்ட நம்பி ஓட்ட முடியும் அப்படின்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே அதான். நீங்க வந்து உங்க ஜட்ஜ்மென்ட்ட வந்து நீங்க தள்ளி வச்சுட்டு